கர்த்தருக்கு சோத்திரம். என் பேர் கலாதேவி. எனக்கு ஊர் வந்து குருக்கத்தி. சிறுசாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் அந்த கூடாரத்தில் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. எனக்கு ஆண்டவர் அவ்வளோ விடுதலை கொடுத்துருக்காங்க. என் மேலே அரிப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் பாப்பா வந்து பெரிய பிள்ளை ஆகாமல் 14-15 வயசாயிட்டு. எனக்கு அவ்வளோதே. எல்லா பிள்ளைங்களும் பெரிய பிள்ளை ஆகுறப்போ ஹாஸ்பிட்டலாக அழைச்சிட்டு போவேன். எங்கள் பாப்பாவோட சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பெரிய பிள்ளையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னைக்கு தான் நன்மை தான் செய்வாங்க அப்படிங்கிறது வைராக்கியத்தில் நான் இருந்தேன். ஆண்டவர் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கூடாரத்தில் சேர்ந்து அம்மா வந்து பூந்தோட்டம் வந்தாங்க. அப்பா அம்மா எல்லாம் செய்தி கொடுக்க வந்தாங்க. 2வது மாதம் 14ஆம் தேதி வந்து அம்மா வந்தாங்க. பாப்பா அதே போல் அப்போ வந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு பிசாசு இருந்துச்சு. அப்போ வந்து நீ வந்து இப்போ கட்டி வச்சுக்கிறத எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க அம்மா. அப்போ வந்து நான் போயிட்டு எங்கள் பாப்பா வயிறில் வாயை வச்சு கடிச்சேனா. எங்கள் பாப்பா வீட்டில் வந்து சொன்னிச்சு, அம்மா என் வயிற்றை வந்து கடிச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பிசாசை வரட்டினாங்க. அதே போல் அடுத்த மாதம் 3வது மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி பாப்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா. அது அம்மா சொன்னாங்க, ஒரே மாசத்துல பாப்பா பெரிய பிள்ளை ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே போல் அம்மா என்னைக்கு அங்கே வந்து ஜெபம் பண்ணாங்களோ அதே நாளில் அதே தேதியில் என் பாப்பா பேர் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி செய்தி கொடுத்தாங்க. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பாப்பா பெரிய பிள்ளை ஆணுச்சு. ஆண்டவர் அப்படி ஒரு விடுதலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து எங்கள் தாய் வீட்டிலேருந்து 3ஆம் நாள் இது மாதிரி வருவாங்களே, அதேமாரி எனக்கு வந்து அவங்கள யாருன்னே தெரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் அவங்க ஃபோன் நம்பர் கூட கிடையாது எனக்கு. அவங்க வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதேமாரி கலா சிஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, குருக்கத்தி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே என்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. நம்ம அந்த கூடாத ஜெபம் பண்ணுறோம், அதனால வந்திருக்காங்கன்னு நினச்சேன். ஆனாலும் ஆண்டவர் நான் வந்து ஜெபிக்கிறப்போ வந்து எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம மண்டிப்போட்டு ஜெபிச்சாலும் ஒரே வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு தாய் தகப்பன் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பான்னு ஜெபிச்சு கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். அதே போல் தாய் வீட்டு சீதனம் போலவே எனக்கு என் பாப்பாவுக்கு புடவை எடுத்துக்கிட்டு சுடிதார் எடுத்துக்கிட்டு 1000 ரூபா பணம் வச்சு எனக்கு அப்போ அந்த இடத்துல எனக்கு அண்ணன் தம்பிலாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே பொண்ணு தான். அந்த இடத்துல எனக்கு மாமா அப்படிங்கிற ஒரு சீரை கொண்டு வந்து ஏசப்பா வர வச்சுருந்தாங்க. ஏசப்பாவுக்கு கோடி கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கூடாரத்தில் வந்து நான் நிறைய விடுதலை ஆகியிருக்கேன், கடன் விடுதலை ஆகியிருக்கேன். நிறைய நான் ஃபோன் பேசுவேன் அதிகமாக. இப்போ ஃபோனே எடுக்கிறதில்ல கையில். நிறைய விடுதலை என்னை மாற்றி வச்சிருக்கு இந்த கூடாரத்தில். நான் வந்து தான் இதுக்கு முன்னாடி நான் சபைக்கெல்லாம் போவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போயிட்டு வருவேன். இந்த ஜெபத்தெல்லாம் கலந்ததில்லை. ஆனாலும் ஏசப்பா இந்த கூடாரம் வந்து ஆண்டவரால் ஏசப்பால எடுக்கப்பட்டது தான் அந்த கூடாரம். அதனால நான் வந்து எல்லாத்துலேயும் விடுதலை ஆகி, அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் நான் வந்து இந்த பாப்பா வந்து இந்த 13 நாளும் ஒருத்த பாக்கி எல்லாரும் சீர் செஞ்சாங்க எங்கள் பாப்பாவுக்கு. எங்கள் பாப்பா அறையில் இருக்கிற வரைக்கும் காலையில் ஒருத்தர், சாயங்காலம் ஒருத்தர், காலையில் ஒருத்தர், சாயங்காலம் எங்கள் ஊரே எங்கள் பாப்பாவுக்கு சீர் செஞ்சாங்க. இப்படியா கொஞ்சம் தேவனுக்கு கோடி கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். சிறுசாட்சியை முடிச்சுக்கிறேன்.